வணக்கம். இது உங்க நூப் ட்ரேடர் தமிழ். இந்த பதிவுல வர எதுவுமே டிப்ஸோ, கால்ஸோ கிடையாதுங்க. ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரையோ, இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டையோ கேட்டு ட்ரேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்னோட வாட்ச் லிஸ்ட்ட பார்த்தாலே தெரியும். ஃபுல் சிவப்பு தான். இங்க இங்க பச்சையே இடல. ஒரே ஒரு ஆளு டாக்டர் ரெட்டி மட்டும் தான் இன்னைக்கு பச்சைய காட்டுறான். ஸோ மார்னிங் எதிர்பார்த்த மாரி தான். ஈஸியா இத உடைச்சானா 23,400 வந்துருவான்னு எதிர்பார்த்தேன். நேத்து லோ உடைக்கவே இல்ல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் நிஃப்டியோட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி எப்படி பண்ணுச்சு பார்ப்போம். ஸோ மார்னிங்கே பார்த்துருந்தேன் பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு. நல்லா கிளியராக சப்போர்ட்டை உடைச்சிருக்கான். வேல்யூம் பார்த்தீங்கன்னா நேற்றோட சேம் வேல்யூம் டீசெண்டான வேல்யூம் தான். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா கம்மிங் இன்னைக்கு அவ்வளோதான், நாளையோட முடியுது. எல்லாமே இன்னைக்கு வேறு நிஃப்டி எக்ஸ்பைரி மேபி இன்னைக்கு லோவை கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவாக கிராஜுவலாக ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீக்குள்ளார 48,650 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடுவில் ஏதாவது ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸோ ரிசல்ட் கொடுத்தா நல்லா இருந்ததுன்னா மேபி இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஸோ அடுத்த ஷேர் நியூஸ் போவோம். அடுத்த ஷேர் நியூஸ் பார்த்தீங்கன்னா யார்ட்டு இருந்தால் நம்ம டாடா மோட்டர்ஸ் தான். என்னடா காலையில் தானே அதை பற்றி சொன்ன திருப்பியுமாடா அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. பட் என்னன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பே இந்த நியூஸ் வந்திருக்கு. அந்த டைமில் தான் வந்தது. என்னன்னா ஒரு சில ப்ரோக்கரேஜஸ் வந்து நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டர்ஸ்க்கு. யாராருன்னு பார்த்தீங்கன்னா எக்விரி இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேலே இங்கேருந்து டாடா மோட்டர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1278. இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 780 79 ஆமாம் 780 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து 60% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு முக்கியம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மோர்கன் ஸ்டான்லி என்ன எதிர்பார்க்குறாங்க, இங்கேருந்து 15% அப்பாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 920 வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஷேர் ஒரு நல்ல ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ரொம்ப நல்லா இருக்குது. மோர்கன் ஸ்டான்லி மட்டும் இல்லை, நமோராவும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25% கொடுத்துருக்காங்க. 990 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 22 பேர் பையும், 9 பேர் ஹோல்டும், 5 பேர் தான் செல்லும் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க என்ன கொடுத்தா என்னங்க, இன்னைக்கு அடி துவச்சி எடுத்துட்டாங்க மார்க்கெட்டில் டாட்டா மோட்டர்ஸ். அடுத்த ஷேர் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டோட ஐபிஓ தான். திரும்ப திசையில் எப்படி அதானி அம்பானிங்கிற மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் ஜேஎஸ்டபிள்யூ ரொம்ப நல்லா நிறைய அக்வசிஷன் நிறைய சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ வந்து எம்ஜி கூட தான், எஸ் ஐ திங்க் அதான் கரெக்டாக இருக்கும், எம்ஜி தான் நினைக்கிறேன். எம்ஜி கூட டைப் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளார கார்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஜாயின் வெஞ்சர் அமைச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது அவங்களோட சிமெண்ட் கம்பெனி வந்து ஐபிஓ போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி இதுக்கு வந்து செபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ சூன் நம்ம ஒரு ஜேஎஸ்டபிள்யூ கிட்ட இருந்து ஜேஎஸ்டபிள்யூட சிமெண்ட் கம்பெனி வந்து ஐபிஓ எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, மறக்கக்கூடாது, இந்த இயரில் இன்னொரு மிகப்பெரிய ஐபிஓ ஒன்று வருது. வேறு யாரும் நம்ம ஜியோ தான். நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ லிஸ்டிங் கெயின் கிடைக்குன்னு. பொறுத்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. ரீசெண்ட் டேஸில் எப்படி ஜொமேட்டோவோ அதே மாதிரி ஸ்விக்கிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்விக்கியை விட ஜொமேட்டோக்கு வந்து எப்படி வந்து ஸ்விக்கி வந்து லிஸ்ட் ஆக போதோ அப்போ அதோட மார்க்கெட் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக ஜொமேட்டோ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ அடித்து மேலே இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஜொமேட்டோ ரொம்ப கீழே போயிட்டு இருந்தது. அது இல்லாமல் இப்போ என்னன்னா ஸ்விக்கிக்கு வந்து பிரெயின்ஸ்டைன் வந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6% ஹைக் ஆகிருக்கு நம்ம ஸ்விக்கி. ஷேர் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ எப்பயும் போல் எல்லா ஷேர் மாதிரி இவனும் லிஸ்ட் ஆனதுனால லைட்டாக கீழே போயிட்டு அங்கேருந்து நல்லா நம்மால் மேலே போயிட்டு ஷேர்னு அங்கேருந்து கீழே வந்துட்டு இருக்கான். பார்க்கலாம். இந்த நியூஸ் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% அப் ஆக்கி விட்ருக்கு ஜொமேட்டோவை, சாரி ஸ்விக்கியை. பொறுத்துன்னு பார்ப்போம். இந்த நியூஸ் நல்லா இருந்துச்சுன்னா சில பேர் இங்கே வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க நினச்சி பாருங்க, ஒரு 620 வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலி பிரெயின்சைன் சொல்கிறதே 620 தான் வரும்னு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 100 இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி இல்லை ஐபோ ரேட்டுக்கே தான் வரும், ஓலோ மாதிரி நானும் பண்ணணும்னு சொன்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கினவெல்லாம் தலையில் துண்டு போட்டு போக வேண்டியதுதான். வாங்க அடுத்த ஸ்டார் நியூஸ் போவோம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் என்னமோ ரொம்பலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 0.5 தான் நெகட்டிவ். ஆனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப கிட்டத்தட்ட 0.5 to 1 or 1.5% வரைக்கும் டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் கேப்பு நல்ல அடி, மிட் கேப்பு நல்ல அடி. 7% மிட் கேப் அடி அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.35% அடி. ஸோ கிளியராக இருக்குது. ஒன்று ப்ராடர் மார்க்கெட் நல்லா வச்சுட்டு ஸ்மால் கேப் மிட் கேப் அடிச்சு நொறுக்குறாங்க. இல்லையா மிட் கேப் ஸ்மால் கேப் நல்லா வச்சுக்கிட்டு ப்ராடர் இண்டஸ்ட்ரீஸை போட்டு நொறுக்குறாங்க. இந்த எஃப்ஐ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. போர்ட்ஃபோலியோலாம் கிழிஞ்சு தொங்குது ஒரு பக்கம். எவ்வளோதான் கீழே வாங்கினாலும் எவ்வளோ தான் வாங்க முடியும், எவ்வளோ தான் போட முடியும் மார்க்கெட்டில் காசை. ஸோ இவங்க நம்ம பர்ஸில் ஒரு ரூபா கூட மிச்சம் வைக்காமல் எடுத்து உள்ளே போடுற வரைக்கும் விட மாட்டாங்க போல். பாப்பா என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து செக்டரல் டிசிஷன்லையும் யாரும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அடி நொறுக்கி விட்டுருக்காங்க. வெறும் எஃப்எம்சிஜி மட்டும் தான் ஏதோ பாசிட்டிவாக இருக்கான். கெமிக்கல் கம்பெனி நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஏன்னா அதுக்கு ஒரு சில நியூஸ் இருந்தது அவங்களுக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம எஸ்ஆர்எஃப்பும் நவீன் ஃப்ளோரின் ஸ்டாக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 12% அப் ஆயிடுச்சு. நான் பார்க்குறப்ப எஸ்ஆர்எஃப் 12 இல்லை 13 பக்கம், ஐ திங்க் க்ளோஸ் 13 நினைக்கிறேன் அவங்க அப்பு. அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் எதனால் ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் இருக்குல்ல,
யுஎஸ்ல வந்து அதோட ரேட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இதில யார் முக்கியமா பலன் அடையறான்னா, நவீன் ஃப்ளோரினும், எஸ்ஆர்எஃப் தான். அதனால தான் 2 பேரும் தூக்கி வச்சு அழகு பார்த்துருக்காங்க. இந்த ஒரு இவ்ளோ விழுவுற மார்க்கெட்ல ஈவன் மணப்புறம் அவ்வளோ நல்ல நியூஸ். ஒரு பேன் எடுத்திருக்காய்ங்க. ஸோ, அது கூட ஏறல. ஆல்மோஸ்ட் என்ன மணப்புறம் இன்னைக்கு பார்க்குறப்ப 178 அதில தான் இருந்தது. அவனும் கீழ தான் இருந்தான். ஐ மீன் ரெட்டுக்கே போயிட்டான். காலையில 5, 6% பாசிட்டிவ்ல இருந்து. ஆனா, இன்னைக்கு யாரெல்லாம் நெவில் ஃப்ளோரோ, எஸ்ஆர்எஃப்போ ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷத்தில குஜாலா தான் இருந்திருப்பாங்க. அண்ட் ஷேர் எப்படி பண்ணுச்சுங்கிறத பார்ப்போம் எஸ்ஆர்எஃப். ஸோ, இப்ப வீக்லி கண்ட்ரில தான் இருக்கு எஸ்ஆர்எஃப். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இசிஜி மிஷின் நெனைக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருப்பாய்ங்க. இந்த படத்தில நெறைய பார்த்தது உண்டு. ஸோ, அதே மாரி பாருங்க. மேல கீழ, மேல கீழ ஒரே ஒரே ட்ராக்லயே தான் இருக்கான். கரெக்ட்டா சொல்லணும்னா. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு, அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழ ஒரு சப்போர்ட் லைன். ஸோ, இத தாண்டி நான் மேலயும் போறதில்ல, கீழயும் போறதில்ல. உள்ளாரயே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். யாரெல்லாம் இங்க அழகா பண்றது கஷ்டம். பட் யோசிச்சு பாருங்க. இங்க வாங்கி, இங்க வித்து, இங்க வாங்கி, இங்க வித்துன்னா ஜாலி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எப்ப இந்த 2022லேருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாரி பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப கம்மி. பட் அப்படி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள மாரி ஜாலியா நானே இருந்திருக்க முடியாது. ஏன்னா, கிட்டத்தட்ட கீழ இருந்து மேல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரே வருஷத்துல ஒரு 32%ங்க. சாதாரண விஷயமா 30%ன்றது. ஒரு 20% புடிச்சிருந்தா கூட வேற லெவல். பட் யாரால சொல்ல முடியும் இப்படிலாம் நடக்கும்னு? நம்ம எடுக்கிறதெல்லாம் படுத்துக்கிட்டே தான் இருக்கான். எந்திரிக்க மாட்றான். அண்டர்டேக்கர் மாரியே படுத்துக்கிறாய்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து தான். ஸோ, கடந்த ஒரு 5 நாளா கல்யாண் ஜுவல்ஸ் விழுந்துகிட்டே இருக்குங்க. நான் அது கிட்டத்தட்ட 118 சம்திங்ல நான் வச்சிருந்தேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் வச்சிருந்தேன். பட் இப்ப என்கிட்ட இல்ல. 580, 570 பக்கத்துல வித்துட்டேன். இது மேல 800 போனோனே எனக்கெல்லாம் மனசே இல்ல. என்னடா இது இப்படிலாம் பறக்குதே! நம்ம அவசரப்பட்டு வித்துட்டோமேன்னு. பட் இப்ப ஒரு 5 நாளா கீழ இறங்குனத பார்க்குறப்ப லைட்டா சந்தோஷமா தான் இருக்கு. பட் எந்த விஷயமும் இல்லங்க. சின்னதா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். சின்னதா இல்ல, கொஞ்சம் பெருசா நடந்துட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. பட் ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ்டா இருந்தது. ஸோ, கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. ஈவன் எல்லார் வாயிலும் விழுந்ததுக்கான காரணம் என்னன்னா, இவங்க வந்து டைட்டனோட அதிக வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுங்கிறது தான். அது யாருக்கும் பொறுக்கல போல. அத வித்துட்டு போயிட்டாய்ங்க. ஒரு 645 ஆகுது. அ எஃப்ஐ டேட்டா வந்துருச்சான்றத பார்ப்போம். ஸோ, இன்னைக்கு டேட்டா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 9த் ஜனவரி தான். எஃப்ஐய பார்த்தீங்கன்னா, அடே சாமி! 7,000 கோடிங்க. 7,000 கோடி வித்து வச்சிருக்காய்ங்க. நம்ம ஆளுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதோட 500 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காய்ங்க. நெனச்சு பாருங்க. இப்ப நம்மலாம் எஸ்ஐபி யாரும் போடலன்னு வச்சுக்கோங்க. ஐய்யய்யோ! என்னைக்கோ நம்மள கொண்டு போயிருப்பாய்ங்க. 25,000 என்ன 20,000, 15,000த்துக்கு கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த எஃப்ஐ எல்லாம். விக்கலாம். அதுக்குன்னு இப்படியாங்க? மனசாட்சி இல்லாம 7,000 கோடி விக்கிறாய்ங்க. என்னய்யா பண்ணான் அவன் கட்சிக்காரன்? ஸோ, பார்க்கலாம். காப்பாத்தக்கூடிய டிசிஎஸோட ரிசல்ட் வந்துருச்சு. அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டிசிஎஸோட ரிசல்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் 12% அப் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 12,000 கோடில லாபம் பண்றாய்ங்க ஒரு குவார்ட்டருக்கு. சாமி! அண்டு காலைல எதிர்பார்த்த மாரி ரூ. 10 டிவிடெண்ட். பட் நம்ம 14 எதிர்பார்த்தோம் ரூ. 10. பட் ஸ்பெஷல் டிவிடெண்டா ஒரு ரூ. 66 கிட்டத்தட்ட ரூ. 76 டிவிடெண்ட் தர போறாங்க டிசிஎஸ். யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தங்க இதுக்கு 400, 500 வாங்கியிருப்பாய்ங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. அவனுங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10% டிவிடெண்டா வந்ததுங்க இந்நேரத்துக்கு. பட் எத்தன பேர் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க போறோம்? கிடையாது. பட் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஹோப் இந்த டாடா மோட்டார்ஸு, அப்புறம் மணப்புறம் மாரி இதையே அடிக்காம நாளைக்கு இவ்ளோ பெரிய நல்ல நியூஸ் குடுத்துருக்கான். 12% அப் ஆயிருக்கு ரிசல்ட். மணி 7 கூட ஆகல. ஸோ, யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காது. ஆனா கூட நம்ம ஷேர்ஸ்ல எப்படி ட்ரேட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இந்த இன்ஃபோசிஸ், அப்புறம் விப்ரோ, மத்த ஐ அ மத்த இந்தியன் ஸ்டாக்ஸ்லாம். இந்த சந்தோஷமான நியூஸோடயே இன்னைக்கு பதிவு க்ளோஸ் பண்ணிருவோம். ஸோ, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி மக்களே. மறக்காதீங்க. பங்குச்சந்தை ரொம்ப ஆபத்தானது. நன்றி மக்களே.